வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதியில் இலவச டோக்கன் வாங்க பல்லாயிரக்கணக்கானோர் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு. கூட்ட நெரிசலில் சிக்கி சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா என்பவர் உட்பட 6 பேர் பலி, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இரண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேஸ் மிஷன் டாக்கிங் சோதனை திட்டம் ஒத்திவைப்பு. செயற்கைக்கோள்களுக்கு இடையிலான தூரத்தை 225 மீட்டராக குறைக்கும் போது சிக்கல் ஏற்பட்டதாக இஸ்ரோ தகவல். விக்கிரவாண்டியில் பள்ளி சிறுமி பலியான சம்பவத்தில் கைதான தாளாளர், முதல்வர், ஆசிரியையின் ஜாமீன் மனு தள்ளுபடி. விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி மணிமொழி உத்தரவு. பெங்களூருவில் மனைவி, மகள், உறவுக்கார பெண்ணை தலை துண்டித்துக் கொன்ற காவலர். சமையல் அறையில் வீசிவிட்டு சென்றதால் அதிர்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அருகே அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் அடித்து கொலை. முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா என போலீசார் விசாரணை. கோவையில் பீஃப் பிரியாணி கடை நடத்தக்கூடாது என தம்பதிகளை மிரட்டியதாக கூறப்பட்ட விவகாரம். தம்பதிகளுடன் பாஜக நிர்வாகி வாக்குவாதம் செய்த வீடியோ வைரல். என்னென்ன செய்ய முடியும், எடுக்க முடியாதுண்ணா. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குற்ற வழக்குகள் இருந்தால் விளம்பரம் கொடுக்க வேண்டும். தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜகோபால் சுன்கரா பேட்டி. ஈரோடு மாவட்டம் அந்துயூர் அருகே இபிஎஸ் உறவினருக்கு சொந்தமான ஆலையில் 2வது நாளாக வருமான வரி சோதனை. ஆலைக்குள் விளை பொருட்களை கொண்டு செல்ல வந்த விவசாயிகள் பாதிப்பு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் இயந்திர கோளாறு. விமானியின் சாமர்த்தியத்தால் உயிர் தப்பிய 148 பேர். பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன தொடர்பு? கல் இறக்க எதிர்ப்பு தெரிவித்து தென்னை மரங்களை வெட்டுவதுதான் பகுத்தறிவா என்றும் சீமான் கேள்வி. பாலியல் இச்சையை தாய் மகளுடன் தீர்த்து கொள்ளலாம் என கூறுவதுதான் பெண் உரிமையா? உலகில் எந்த நாட்டில் மது இல்லை என்றும் சீமான் கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக சார்பில் வழக்கு. ஆளுங்கட்சி போராட்டத்திற்கு அனுமதித்து விதிமீறலில் ஈடுபட்ட சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சாமானியரா, கட்சி ஆதரவாளரா, காவல் ஆய்வாளரா, அதிகாரம் பொருந்தியவரா என்றெல்லாம் அரசு பார்க்காது என முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி. தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்பதால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி மறுப்பு. ஆளும் கட்சியினர் போராட்டம் நடத்த அனுமதித்த காவல்துறையை கண்டித்து பாமக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு.
வியாழக்கிழமை முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம். சென்னை சைதாப்பேட்டையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். உலகின் மிக உயரமான ரயில் பாலமான சென்னா பாலத்தின் மீது 2வது சோதனை ஓட்டம் வெற்றி. வீடியோ வெளியிட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம். ஆந்திராவில் கேம் சேஞ்சர் படத்திற்கு எதிர்பார்த்த வசூலை ஈட்டுவதில் சிக்கல். படத்திற்கு 14 நாட்களுக்கு டிக்கெட் விலையை உயர்த்த அனுமதித்த நிலையில் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. இலங்கைக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து வெற்றி. 113 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். ரேஸ் கார் விபத்துக்கு பிறகு நடிகர் அஜித் குமார் பந்தய பயிற்சியை மீண்டும் தொடங்கினார். அஜித்தும் அவருடைய அணியினரும் வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெறும் பந்தயத்தில் பங்கேற்கின்றனர்.